ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளை மூக்கல்ல சுண்டல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை 1 கப் எடுத்துருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கோஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு கோஸாக அரைச்சி எடுத்துருக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, இதை 2த்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, வேக வைக்கும் போதே சுண்டலை நிறைய உப்பு சேர்த்ததால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மசாலாவோட கம்பைன் ஆகட்டும். சுண்டல் நம்ம அரைச்சி வச்சுருந்த சுண்டல் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு 1/4 மணி நேரமாச்சும் ஊறட்டும் மசாலாவோட. இதை அப்படியே சைடில் வச்சிடலாம். இப்போ மாவு ரெடி பண்ணலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இல்லை 2 கப் கோதுமை மாவு, கோதுமை மாவு சேர்த்துட்டு அதுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம எப்பயுமே மாவு பிசைகிற பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை உருண்டை ஊட்டிடுறேன். எனக்கு கரெக்டாக 2 கப் கோதுமை மாவுக்கு 5 உருண்டை வந்திருக்கு. நல்லா பெரிய எலுமிச்சை சைஸுக்கு உருண்டை ஊட்டி எடுத்துக்கலாம். உருண்டை ஊட்டி எடுத்தாச்சு. எப்பயும் சப்பாத்திக்கு மாவு உருட்டுற மாதிரியே உருட்டி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் திக் லேயராகவே தட்டுங்க. இந்த அளவுக்கு தட்டிட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். நம்ம பண்ணி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் மடிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். நான் கரெக்டாக 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டு இப்போ இதை திருப்பி தட்ட போகிறோம். ரொம்ப ரொம்ப அழுத்தி தட்டிட வேண்டாம். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். இந்த அளவுக்கு தட்டினா போதும். இன்னொன்றும் அதே மாதிரி பண்ணி காமிக்கிறேன். மாவு தட்டி எடுத்துக்கிட்டேன். நம்மளோட ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு நான் எப்படி மடிக்கிறேன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. சுண்டலே விரும்பி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி கூட கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவும் எஸ்பெஷலி குழந்தைங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டியாவது செஞ்சு பாருங்கள். நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எனக்கு கரெக்டாக 5 சப்பாத்தி வந்திருக்கு. இப்போ நம்மளோட ஸ்டஃப்டு சப்பாத்தியை பேனில் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சிட்ட உடனே நம்மளோட ஸ்டஃப்டு சப்பாத்தியை உள்ளே சேர்த்துடலாம். பேனில் ஃபஸ்ட்டே 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்ததால் அந்த 2 ஸ்பூன் ஆயில் வச்சு நான் 3 சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு பக்கம் இப்போ வெந்துடுச்சு. இன்னொரு பக்கம் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.
பாருங்க நம்மளோட ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. எப்பயுமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, பொங்கல் தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.